பிரைஸ் லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போமா? மத்தேயு 6:7 இப்படியாக சொல்லப்படுகிறது, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளினாலே அலப்பாதீங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி செய்கிற போது அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று அஞ்ஞானிகள் நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இந்த நாளில், எதை நீங்கள் கேட்குறீங்க, எதை எதிர்பார்க்குறீங்க, அதை மட்டும் நீங்கள் ஜெபத்தில் கேட்டு பழகுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. இல்லை சிலர்கிட்ட போய் கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக வேண்டி இவ்வளோ ஜெபிக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. எதற்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்படி இல்லைங்க. அதே போல் நிறைய காரியங்களை கேட்டு லிஸ்ட்டு மாதிரி போட்டுட்ருக்காதீங்க. என்ன இந்த நாளில் உங்களுக்கு என்ன நீடு, அந்த நீடை மட்டும் கேளுங்க. தாவீது ராஜா சொல்லுகிறாரு, ஒன்றையே கேட்டேன் அதையே நான் நாடுவேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. தாவீது ராஜா சிங்காசனத்தில் இருக்கும்போது அவருக்கு எவ்வளவோ நீடு இருந்திருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும், எத்தனையோ காரியங்கள் அவருக்கு கைகூடி வர வேண்டியது இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒன்றையே நான் நாடுகிறேன், ஒரு காரியத்தை அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, இந்த நாளில் நீங்கள் ஒரு ஞானத்தோட இயேசு கிறிஸ்துட்ட நீங்கள் கேளுங்க. இந்த நாளில் ஜெபத்தில் பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமேன்.